ஒருத்தர் இருக்கால இந்த புல்லட் மாதிரி சின்ன பையதான், ஆனா ரிஸ்க். கையில சிக்கணும், சின்ன ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம திருச்சியிலேருந்து ஜெயங்கொண்டத்துக்கு சுந்தரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த ரூட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டு, நம்ம ஆல்ரெடி போன ரூட்டில் இல்லை. இது அரியலூர் செந்தூர் வழியாக போகிறது. இதுக்கு முன்னாடி இந்த பஸ்ஸில் நீங்கள் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணி தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். திருச்சியிலேருந்து வீடியோ பார்க்குறவங்க நெக்ஸ்ட்டு எந்த வீடியோ போகணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டீஸில் வரும். இப்போ நம்ம டோல்கேட்டில் இருக்கோம். டோல்கேட்லேருந்து நேராக போனால் சமயபுரம் சென்னை போகலாம். ரைட்டில் போனால் அரியலூர் ஜெயங்கொண்டம், லெஃப்ட்டில் போனால் நாமக்கல் போகிறது. இப்போ நம்ம வந்து அரியலூர் போகிற பாதையில் போய்கிட்டுருக்கோம். இப்போ நம்ம லால்குடியில் இருக்கோம். லால்குடியிலேருந்து ஏதாவது வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்படியே நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டீஸில் வரும். வேறு எந்த வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம புல்லாம்பாடியில் இருக்கோம். புல்லாம்பாடியிலேருந்து நேராக போனால் திருமழப்பாடி தஞ்சாவூர் போயிடலாம் திருமணம் வழியாக. ஆனால் நம்ம அங்கே போக மாட்டோம். நம்ம அரியலூர் வந்து இப்படி கீழப்பள்ளூர் வழியாக போயிடுவோம். புல்லாம்பாடியில் நிறைய வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்படியே நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போட நோட்டீஸில் வரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கல்லங்குடியில் இருக்கோம். கல்லங்குடியில் நேராக வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க. ஆப்போசிட்டில் போகிறது வெங்கடேஸ்வர பஸ்ஸையும் வீடியோ எடுத்திருக்கேன். கூட சீக்கிரம் அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். இதுதான் கல்லங்குடி பஸ் ஸ்டாண்டு. நார்மலான டைமிங் தான், ஓரளவு வெரைட்டி தான் போனாங்க. இப்போ தான் திருச்சியிலேருந்து சிதம்பரத்துக்கு பைபாஸ் போட்டாங்களே, அதனால் பைபாஸ் தான் டைமிங் ஈஸியாக பிடிச்சிடலாம். நம்ம இருந்தாலும் நம்ம கரெக்டாக ஓட்டி ஆகணும். நார்மலாக தான் ஓட்டு வந்தாங்க. இந்த டோல்கேட் தான் திருச்சியிலேருந்து சிதம்பரம் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு வர டோல்கேட்டு. ரெண்டாவது டோல்கேட் வந்து மணகதியில் வரும். மொத்தம் அந்த ரூட்டில் மொத்தம் 3 டோல்கேட்டு, 2 ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னொன்று காட்டுமலை இருக்குது, இன்னும் ஓப்பன் பண்ணல சரியாக. திருச்சியில் 2 மணிக்கு எடுத்து ஜெயங்கொண்டத்துக்கு 5:20க்கு போவோம். நான் அரியலூர் செந்துறை வழியாக போகுது இல்லையா, அதனால் டைமிங் கொஞ்சம் இழுத்துரும். இப்போ நம்ம கீழப்பழுவூரில் இருக்கோம். கீழப்பழுவூர்லேருந்து யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் கீழப்பழுவூர் பஸ் ஸ்டாண்டு. இதுதான் அரியலூர் புது பஸ் ஸ்டாண்டு. தஞ்சாவூர் பஸ்ஸு, திருச்சி பஸ்ஸு எல்லாமே இங்கே தான் நிற்கும். மற்ற பஸ்ஸெல்லாம் உள்ளே வந்துட்டு போவோம். இது அரியலூர் அவுட்ரு பைபாஸ். புதுசாக பாலம் கட்டிகிட்ருக்காங்க. இப்போ அரியலூர் 4 ரோடு வந்தாச்சு. ரைட்டில் போனால் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கும், லெஃப்ட்டில் போனால் பஸ் ஸ்டாண்டு போயிட்டுருக்கோம். இப்போ தான் புது பஸ் ஸ்டாண்டு கட்டிகிட்ருக்காங்க. இன்னும் கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓப்பன் பண்ணால் கூடிய சீக்கிரம் அதையும் ஒரு வீடியோ போடுவோம். அது வரைக்கும் எல்லா பஸ்ஸும் இங்கே தான் கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கி நிப்பாட்டிருக்காங்க. அவங்கவுங்க டைமில் அவங்கவுங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம ஜெயங்கொண்டம் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அவுட்ரு பைபாஸ் வந்து அதுக்கப்புறம் தான் செந்தூர் ரோட்டில் ஜாயின் ஆகி போவோம். அரியலூர் பார்த்தீங்கன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டுருங்க. நெக்ஸ்ட் எந்த வீடியோ போல சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.
இப்போ நம்ம செந்துறையில் இருக்கோம். செந்துறையில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு எந்த வீடியோ போட சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த ரூட்டில் இந்த பஸ்ஸை விடணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. ஒரு வழியாக இப்போ தான் நிறைவேறிச்சு. வீடுக்கு பர்மிஷன் கொடுத்த டிரைவனுக்கு கண்டக்டருக்கு இந்த வீட்டு நன்றி சொல்லி கலப்பட்டுருக்கேன். ஏன்னா அந்த ரூட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா ரொம்ப சின்ன ரோடாக இருந்தது முன்னாடி, இப்போ கொஞ்சம் பெருசுப்படுத்திட்டாங்க. ரொம்ப நாள் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப சின்ன வயசு, அப்போ யாரும் வீடு எடுக்க பர்மிஷன் தர மாட்டாங்க. இப்போ கொடுத்தாங்க. ஒரு வழியாக நம்ம ஜெயங்கொண்டம் வந்துட்டோம். மொத்த டைமிங் பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் 20 நிமிஷம். அங்கே 2 மணிக்கு எடுத்தாங்க, இங்கே 5:20க்கு வந்தது. இதுதான் ஜெயங்கொண்டம் அண்ணா சிலை. இப்போ நம்ம அண்ணா சிலைலேருந்து இப்போ பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. ஜெயங்கொண்டத்தில் யாராவது விட்டு பார்த்திங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க. என்னோடய சொந்த ஊரே ஜெயங்கொண்டம் தான். இது யாரும் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த வீடியோ போகலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டீஸில் வரும். ஓகே, டாட்டா, பாய் பாய்.